அந்த கட்சியில எப்பவுமே எம்ஜிஆர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பேரை சொன்னா தான் கட்சியை நடத்த முடியும். எங்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட புகழ்மிக்க தலைவர், மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் என்பது எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா 2 சக்சஸ் ஸ்டோரி நீங்க சொல்லிருக்கீங்க, எம்ஜிஆரும் அம்மா. காமன் ஃபேக்டர் என்னன்னா சூப்பர் ஸ்டார் சக்சஸ். அதனால விஜய்க்கு கூட வாய்ப்பு இருக்கா? திரைப்படத்துல ஒரு சூப்பர் ஸ்டார், அரசியல்ல ஒரு அரசியல் கட்சி தொடங்க பிறகு, ஒரு தேர்தலை சந்தித்த பிறகுதான் அதை பற்றி நம்ம விளக்க சொல்ல முடியும். நேர்மையா இளம் தலைவர்களுக்கு ஏதாவது அறிவுரை இருக்கா சார்? இளம் தலைமுறைகளை பொறுத்த வரைக்கும், ஆனா 33 வயசுலயே நான் எம்எல்ஏ. ஆக இளம் தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியில என்னென்ன நடந்திருக்கு என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலும், அம்மாவுடைய காலத்திலும் இளைஞருக்கு என்று பல முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த வழியில் அம்மாவுடைய அரசும் இளைஞர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.